நேரம் நிமிர்ந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, கரெக்ட், அந்த தெரியும்டா. பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி, நன்றி, நன்றி. சிந்தனையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமதியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஆட்சக்கரில கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்க பிளஸிங்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரத்து, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் கனெக்டிவிட்டி உருவாக்குறது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுங்களோட கண்கள் திறந்து உள்ளங்கை கேட்பார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பஞ்சபூத இன்னர் அலைன்மெண்ட். இந்த பயிற்சி வகுப்புல நம்ம ஒரு பஞ்சபூதத்தை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த பஞ்சபூதம் என்ன பண்றாங்க நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு, நம்ம உயிர் சக்திக்கு, சோல் ஆன்மாக்கு எப்படி சம்பந்தப்படுறாங்க, இவங்க இம்பேலன்ஸா இருந்தா என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது, எல்லா லெவல்லையுமே இவங்க பேலன்ஸா இருந்தா எப்படி இருக்கு நம்ம வாழ்க்கை, சப்போஸ் இம்பேலன்ஸா இருந்தா எப்படி பேலன்ஸ் பண்றது, அதிகமா இருந்தா என்ன ப்ராப்ளம், கம்மியா இருந்தா என்ன ப்ராப்ளம், இம்பேலன்ஸா என்ன ப்ராப்ளம். இப்ப அதிகம், கம்மி, இம்பேலன்ஸ் 3 விஷயம் இருக்குது. இது ஏன் 3 பிரிச்சு இருக்கும்? அதிகம்னாலும் இம்பேலன்ஸ் தான், கம்மினாலும் இம்பேலன்ஸ் தான். அப்புறம் இம்பேலன்ஸ் தனியா ஒண்ணு இருக்கு, ஏன் பிரிச்சிருக்கோம் பார்த்தா, அதிகமா இருந்தா எக்ஸஸ், கம்மியா இருந்தா கம்மியா இருக்கு. அதிகமா இருக்கா இல்ல கம்மியா இருக்கான்னு தெரியாம, இல்ல திடீர்னு அதிகமாகும் திடீர்னு கம்மியாகும், மாறி 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 வந்துட்டு இருக்கதான் இம்பேலன்ஸ். அப்படியே நடக்குமா? எஸ், நடக்கும், நடந்துதான் இருக்கு. நம்ம மைண்டே அப்படிதான் இருக்கு. திடீர்னு நல்லது யோசிக்குது, திடீர்னு நல்லது இல்லாத யோசிக்குது, திடீர்னு நெகட்டிவா யோசிக்குது. ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை தாட் ப்ராசஸ், எத்தனை திங்கிங் போயிட்டு வருது ஒரு விஷயம். இப்ப நம்ம இன்னைக்கு ஊருக்கு போலான்னு பிளான் பண்றோம். சரி, பிளான் பண்றோம், அவ்வளவுதான். வேணாம்ப்பா, விடுப்பா, போயிட்டு வந்துடலாமே, பெஸ்டா இருக்குமே, போலாமா வேணாமா, இந்த மாதிரி எப்ப ஒரு 30 செகண்ட்குள்ள 10 தடவை திங்க் பண்ணிடுது. ஒண்ணு கான்பிடன்ஸ் நிச்சயமா போயே ஆகும்னு சொன்னா ஒரு பேலன்ஸ், ஒன்னு எக்ஸஸ் வச்சுக்கலாம். இல்ல போவே வேணாம் முடிவு பண்ணிட்டா இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த கம்மியா இருக்குன்னு வச்சுப்போம். இப்படி போலாமா வேணாம்னு போயிட்டு இப்படியே போயிட்டு இருந்தா, சோ அதுதான் இம்பேலன்ஸ். சோ அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படி பாக்குறதுல நம்ம பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு இதெல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போறது காற்று. காற்றுங்கிறது சாதாரண விஷயம் தானே. சாதாரண விஷயம், காத்தடிக்குது,
மரம் அடிச்சா வெயில் அடிச்சா காத்தடிக்குது, மரம் அசைஞ்சா காத்தடிக்குது. ஒரு பாடல் கூட இருக்கு பாத்தீங்களா, மரம் அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் மரம் அசைந்ததா. ஏற்கனவே காத்து எங்க இருக்கு, நீங்க சொல்லுங்க பாப்போம். காத்து வந்து மரத்துக்கும் காத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? சொல்லுங்க. மரத்துக்கும் காத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? மரம் அசைந்ததால் காத்து வருகிறதா? ஃபேன் ஒன்னா காத்து வேகமா வருது, ஏசி ஒன்னா காத்து சில்லுன்னு இருக்கு, இதெல்லாம் ஓகே. மரத்துக்கும் காத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? எஸ். என்னாச்சு? சார், அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால மரம் ஆடலாம். ஏன்னா இப்ப மரம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் காத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா எல்லா இடங்கள்லயும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய அந்த மழை வர்றதுக்கும் இதுக்கும் மரத்துடைய பங்கும் சில முக்கியத்துவம் வருது. தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர் சார். சவாசாங்க. சரி, இப்ப மரம், செடி கொடிகள்லாம் இருக்கு. பீச் பக்கம் போனா நல்லா காத்தடிக்குது, அங்க கடல் நீர், அங்க நல்லா காத்தடிக்குது. அதே மாதிரி மேல பறக்க பறக்க, மேல போக 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 காத்தோட வேகம் அதிகமா இருக்கு. அப்ப மரம் அசைந்ததால் காற்று வரல, காத்து இருக்கிறதுனால மரம் அசைகிறது. சரி, அப்ப அந்த காத்தை பத்தி நம்ம இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். காற்று, காத்து அப்படின்னாலே வாயு பகவான் சொல்லுவாங்க. காத்துனாலே எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, மூவ்மெண்ட், ஃப்ளோ, கம்யூனிகேஷன், பிராணசக்தி, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியோட சர்க்குலேஷன். ஏன்னா காத்து ஒரு இடத்துல எப்பயுமே நிக்காது, மூவ் ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன பாட்டில்ல போட்டு அடைச்சா கூட உள்ளுக்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கும், ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம கம்யூனிகேஷன், நம்ம பேசுறது, நம்ம சொல்றது, நம்ம செயல்கள், நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம், இந்த மாதிரி பல ஓட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே சர்க்குலேஷன். இட்ஸ் ஹேப்பனிங், சர்க்குலேஷன் இட்ஸ் ஹேப்பனிங். சரிங்களா? நம்ம படிக்கிறது பிசிக்கல் ஏர் பத்தி படிக்கிறது இல்ல, பிசிக்கல் ஏரும் இல்ல. இட்ஸ் இன்விசிபிள் ஃபோர்ஸ் தட் மூவ்ஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்விசிபிள் ஃபோர்ஸ். சரிங்களா? நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, உடம்புல வந்து பிரீத்தா இருக்கு, மூச்சு காற்றாக இருக்கு, மூச்சு காற்றின் சுழற்சி, மூச்சு காற்றின் அப்படியா இருக்குது. தாட்ஸ், மைண்ட். ஒரு மணி நேரம் உங்களால தொடர்ந்து ஒரு விஷயத்த கவனிக்க முடியுமா? ஒரே விஷயத்த மட்டும் நீங்க கவனிக்கணும், ஒரு மணி நேரம் தொடர்ந்து கவனிக்க முடியுமா? வேற எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது, வேற எதையுமே யோசிக்க கூடாது, எதுவுமே வரக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தொடர்ந்து ஒரு மணி நேரம் கவனிக்கணும். இது பாசிபிள்? சரி, அரை மணி நேரம், 15 நிமிஷம், 10 நிமிஷம். என்னங்க 10 நிமிஷம் சொல்லி 5 நிமிஷம்? வேற எந்த தாட் ப்ராசஸ் எதையுமே திங்க் பண்ணாம ஒரே விஷயத்த தொடர்ந்து 5 நிமிடம் கவனிக்க முடியுமா? 5 நிமிஷம் முடியும். எஸ்.
அப்படி நின்னுச்சு சொல்லுங்க. மெடிடேட் பண்ணும்போது உள்மூச்சு காத்த கவனிக்கிறோம், வெளிமூச்சு காத்த கவனிக்கிறோம். அப்ப கூட 2 விஷயத்துல கவனிக்கிறோம். உள்மூச்சு காத்த கவனிக்கிறோம், வெளிமூச்சு காத்த கவனிக்கிறோம். சரி, அது ஒரு கணக்குல பிரீத்தை கவனிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேரம் உங்களால அந்த மாதிரி கவனிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எதையுமே கவனிக்க மாட்டோம். நான் கேட்கறது ஒரே விஷயத்த மட்டும் கவனிக்கணும். நீங்க உள்மூச்சு காத்து வெளிமூச்சு காத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல எதையுமே கவனிக்காம மனமற்ற நிலை கூட போயிடலாம். ரெகுலரா மெடிடேட் பண்றவங்க மனமற்ற நிலைக்கு போயிடுவாங்க, எதையுமே கவனிக்க மாட்டாங்க. இல்ல மெடிடேட் பண்ணாதவங்க இப்பதான் பண்றோம் அப்படின்னா அவங்க மறுபடியும் தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிடுவாங்க, ஏதோ ஒரு எண்ணம் போயிடும். ஒண்ணு நம்ம கவனிச்சுட்டு இருக்கோமன்ற கவனத்துக்கு வந்துடும், எதையும் கவனிக்க கூடாதுன்ற கவனம் வந்துடும், அதுவும் கவனம் தான். சரி, அடுத்தது எனர்ஜி இந்த ஆறா பாடின்னு சொல்லக்கூடிய நம்ம பிசிக்கல் பாடி இருக்கு பாருங்க. இந்த பிசிக்கல் பாடி சுத்தி உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாடி இருக்கு. அந்த 6ஆம் பாடியில சக்தி ஓட்டம் இருக்கு, எனர்ஜி பாடி இருக்கு. அந்த எனர்ஜி பாடி சர்க்குலேட் பண்றது, அந்த எனர்ஜி பாடி பாத்துக்கிறது எல்லாமே இந்த காற்று தான். நர்வஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க உடம்புக்குள்ள, இது நமக்கு தேவைப்படுகிறது, அது சரியில்லை, இது ஒர்க் ஆகலை, இங்க அடிபட்டுடுச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து இமீடியட்டா ஒரு சுண்டுவரல் அடிபட்டாலும் எங்க அதோட ரியாக்ஷன் நடக்குது, மூளையில நடக்குது பாருங்க. அது காரணம் என்னன்னு கேட்டா காற்று தான். டக்குனு மூவ் ஆகுது. அதாவது நர்வஸ் சிஸ்டத்துல உள்ளுக்குள்ள கொண்டு போகுது, சிக்னலை வேகமா கொண்டு போறது காற்றின் சக்தி தான். காற்று அப்படின்னு சொன்னா மூவ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இன் மோஷன். எதை எங்க கொண்டு போகணும் கரெக்டா கடத்தி கொண்டு போறது காற்று. இது உடம்புக்குள்ள நர்வஸ் சிஸ்டத்துக்குள்ள காற்று, மூச்சு காற்று சரியாக இருக்கும்போது டக்குன்னு எல்லாமே நடக்குது. சரி, ஏர் எப்படி கிரியேட் ஆச்சுன்னா எப்படியும் நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் ஸ்பேஸ் ஆகாயம்ன்ற ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அந்த ஆகாயத்துல சின்ன சின்ன மூவ்மெண்ட் ஆகும்போது காற்றுன்னு ஒரு சக்தி வந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்போம். அப்ப ஏர் எங்கிருந்து இருக்குன்னு கேட்டா ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கு. ஸ்பேஸோட வைப்ரேஷன். இந்த காற்றுலதான் சவுண்ட் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி இருக்கு, வைப்ரேஷன் ஆகுது. எல்லாத்தையும் நீங்க கடத்தி கொண்டு போகிறது இந்த காற்று தான். இப்ப வீட்டுல வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, சிக்னல்ஸ், எனர்ஜி ஃபீல்டு. இப்ப ரேடியோ இருக்கு, எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் வேவ்ஸ் யார் கொண்டு போகணும் கேட்டா காத்து தான். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல பாட்டு கேட்குது, பாட்டு கேட்கலையே, என்ன கூட கனெக்ட் ஆகல, ஆனா இருந்துகிட்டே தான் இருக்கு. நீங்க இப்ப டிவி பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல சேனல் இருக்கு, சன் டிவி, ஸ்டார் டிவி, மூன் டிவி, ஏதோ டிவின்னு இருப்பாங்க. அந்த டிவி எல்லாம் இருக்குது, அதுல சிக்னல்ஸ் எங்க இருக்கு. நம்ம ஒரு நம்பர் பிரஸ் பண்றோம், 314 பிரஸ் பண்ணா ஒரு சேனல் 314 எந்த இதுன்னு கேட்காது, நெட்வொர்க்னு கேட்காது, சும்மா ஒரு சொன்னது 314 பிரஸ் பண்ணா சன் டிவி தெரியும், 15 பார்த்தா ஸ்டார் டிவி தெரியும், விஜய் டிவி தெரியும். அடுத்தது இப்ப நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் தான் 314, 315, 215 இப்படிதான் இப்பதான் நம்பர்ஸ் தான் தெரியும். ஆனா இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே எங்க இருக்கு, எல்லாமே இந்த காத்துல இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது அந்த காத்து நமக்கு அதை எடுத்து கொடுக்குது. சோ காத்துங்கிறது அவ்வளவு முக்கியமானது. சரிங்களா? காத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டா காத்தடிக்குது. லைட்டா காத்தடிக்குதுன்னா ரொம்ப ஹெவியா இல்ல, நார்மலா இருக்கு, ஓகே. ட்ரை காத்தா இருக்கு அப்படின்னா மாய்ஸ்சரைசர், அதாவது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நாங்க தமிழ்ல அதுக்கு விளக்கம் சொல்லுங்க யாராவது. லேக் ஆஃப் விட்டுங்க. மாய்ஸ்சரைசர் அப்படின்னு என்னது? மாய்ஸ்சர் அது ஸ்கின்னுக்கு கொடுக்க வேணுங்க. மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சர் என்னதுங்க?
ஈரப்பதம் சொல்லுவாங்க சார். ஈரப்பதம், வழவழப்பு தன்மை, அந்த பிளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியது. அப்ப ட்ரையா இருக்கு, காத்து ட்ரையா இருக்குன்னா அந்த ஈரப்பதம் இல்லைன்னு அர்த்தம். குளிர்ச்சியா இருக்குன்னா கூலிங் நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். மொபைல் அப்படின்னா மூவ்மெண்ட், மூவ் ஆகிட்டே இருக்குது, கான்ஸ்டன்ட் மூவ். சப்டல், தெரியல, இன்விசிபிள் பட் பவர்ஃபுல்லானது. வேகமா காத்துச்சு என்ன ஆகும்? குவாலிட்டி ஆஃப் காத்து வந்து எக்ஸ்பென்சிவ். அதாவது எக்ஸ்பென்சிவ்னா பணத்தை பொறுத்து கிடையாதுங்க, வேகமா இருக்கு, ஸ்ப்ரெட்ஸ் எவ்ரிவேர். அப்ப காத்து வந்து லைட்டா இருக்கும், ட்ரையா இருக்கும், கோல்டா இருக்கும். மொபைல்னா மூவ்மெண்ட், நம்ம யூஸ் பண்ற மொபைல் கிடையாது. சப்டல்னா தெரியாம இருக்கிறது, எக்ஸ்பென்சிவ்னா பணம் கிடையாது, எங்க பார்த்தாலும் மூவ் ஆகுறது. காத்தோட கோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கல், கிரியேட்டிவ். யாருக்கெல்லாம் காற்றின் சக்தி, காற்றின் தன்மை சரியாக இருக்கோ அவங்க கிரியேட்டிவ் திங்கிங்ல இருப்பாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் திங்கிங், வேகமா திங்க் பண்றது. இமேஜினேஷன், இமேஜினேஷனுக்கும் கிரியேட்டிவ்க்கும் வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? கிரியேட்டிவா இருக்கிறதுக்கும் இமேஜினேஷன் பண்றதுக்கும். எஸ், இமேஜினேஷன் அதனுடைய முடிவு தான் கிரியேட்டிவ் சொல்லலாமா? ஒரு விஷயத்தை இமேஜின் பண்றோம், இப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படி இருந்தா அப்படியே கொண்டு கடைசியில கிரியேட்டிவ். சூப்பர், இது வந்து ரிசல்ட். சார் இமேஜினேஷன்னா கற்பனை திறன் சார், கிரியேட்டிவிட்டினா உருவாக்கும் திறன். உருவாக்குவோம், கரெக்ட். கற்பனை பண்ணி உருவாக்குறோம். சூப்பர். அப்புறம் டாக்டிவ், ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கிறவங்க. அப்புறம் நமக்குள்ள வேற எங்க இருக்குன்னு கேட்டா சேஞ்ச், மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. எல்லா விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கு நமக்குள்ள. இது வந்து காற்று. ஹியூமன் பாடியில எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம உடம்புல வந்து காற்றுங்கிற சக்தி வந்து நர்வஸ் சிஸ்டத்துல ஒர்க் ஆகுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட், மஸ்குலர் மூவ்மெண்ட், பிரெயின் சிக்னல் டிரான்ஸ்மிஷன். எங்க பிரெயின் வந்து உடம்புக்குள்ள டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கும் அந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும், அதே நேரத்துல பிரெயினோட சிக்னல் எடுத்து வெளியில அனுப்பி அதை ரிசீவ் பண்றதுக்கும் காற்று தான். ஹியூமன் பாடிக்குள்ள பார்த்தா நர்வஸ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டத்துலதான் வந்து நமக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அந்த சிக்னல் கொண்டு வரவும் நரம்பு தான். ரெஸ்பிரேட்டரி, மூச்சு காத்து, உடம்போட மூவ்மெண்ட், சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொன்னோம் பார்த்தீங்களா? காந்த ஓட்டம், சக்தி ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்று ஓட்டம், இந்த ஓட்டம். மஸ்குலர் மூவ்மெண்ட், நம்ம மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னாலே காற்று அங்க இருக்குது. அங்க வந்து ஒண்ணு என்ன சொல்லுவாங்க, பிடிச்சிக்கிச்சு, காத்து பிடிச்சிச்சு, மூச்சு பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி குனிஞ்சாப்பா நிமிரமுள்ள மூச்சு பிடிச்சிச்சு, வலிக்குது. ஏன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பாடிக்குள்ள ஏதோ நடக்குது, காற்று அங்க வந்து போய் பிடிச்சிக்கிச்சு, அது மூவ் பண்ண விட மாட்டாங்க. பிரெயின் சிக்னல் அனுப்புறதும் அதேதான். சரிங்களா? இப்போ ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த ஆர்கன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு கேட்டா லங்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. காற்றுங்கிறது லங்ஸ். லார்ஜ் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறது மலக்குடல்னு சொல்லுவாங்க. கழிவுகளை வெளியில அனுப்பக்கூடிய கழிவுகளை சேர்த்து வச்சு வெளில அனுப்பக்கூடிய தன்மை கொண்டது லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்ப அங்க காற்றின் வேகம் சரியாக இருந்தால்தான் அந்த கழிவுகள் வெளில வரும். ஸ்கின்னுக்கும் காத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஸ்கின்ல காத்துப்படுது, அது நம்ம குளிர்ச்சியா இருக்கு, சூடா இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்கின்னுக்கும் காத்துக்கும் என்ன சம்பந்தம்? இதை தவிர ஓகே, ஸ்கின்னுக்கும் காத்துக்கும் என்ன சம்பந்தம்னா ஸ்கின்னும் சுவாசம் செய்கிறது. ஸ்கின் சுவாசிக்குதா? ஆமா, மூக்கு வழியா மட்டும் இல்லாம
சக்கராஸ் வழியா மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் சுவாசிக்கிறது. சரிங்களா? அது நம்ம ட்ரெஸ் போடுறத டைட்டா போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு சென்ஸ். ஸ்கின்ங்கிறது ஒரு சென்ஸ் ஆர்கன் தான், அது சென்ஸ். அப்ப அது வழியா நமக்கு சென்ஸ் ஆகுது. சரிங்களா? இப்ப ஸ்கின் வழியா காற்று சுவாசம் நடக்குது. இப்ப வெயில் காலத்துல நம்ம என்ன ட்ரெஸ் போடணும், காட்டன் ட்ரெஸ் போடணும்னு சொல்றாங்க. மழை காலத்துல அப்ப அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை ஸ்கின்னுக்கு இருக்கு. எப்பயுமே டைட்டா ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உணர்வு நிலையை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டைட்டா ட்ரெஸ் போடுறவங்களோட உணர்வு நிலை வந்து கொஞ்சம் வேகமா, ரொம்ப வேகமா இருக்கும், ஆக்ரோஷமா இருக்கும், ரொம்ப இதா இருக்கும். எஸ், ஆர்மியில இருக்கிறவங்க, போலீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் டைட்டா ட்ரெஸ் போடுவாங்க, இந்த ஃபிட்டா. அவங்க வந்து ட்ரெஸ் தச்சு போடுறாங்களா இல்ல ட்ரெஸ்ஸை மேல வச்சு அதுக்கப்புறம் தைக்கிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இறுக்கம் தேவைப்படுகிறது, அந்த ஆக்ரோஷம். அப்ப அந்த கோவம் வரணும், அப்பதான் அந்த மாதிரி இருக்குது டைட்டா ட்ரெஸ் போடுறது. சரிங்களா? இதே இந்த சன்னியாசி சாமியார்கள், ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் ரொம்ப லூஸா போட்டு. பாதிரியார்கள், ஈவன் முஸ்லிம்ஸ் அந்த மாஸ்டர் இருக்கிற அந்த அவங்க கூட பாத்தீங்கன்னா நல்ல லூஸா ட்ரெஸ் போட்டு. ஏன் அவங்க லூஸா ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அந்த ஒரு ரிலாக்ஸேஷன், அந்த காற்றின் ஓட்டம் நமக்கு சரியாக இருக்கும் போது, அந்த காற்றின் ஓட்டம் நமக்கு ஸ்கின் வழியா கரெக்டா கிடைக்கும் போது நமக்கு அந்த மைண்ட் வந்து பேலன்ஸ் ஆக இருக்கும். இப்ப நம்ம காலேஜ் பர்சன் நம்மளே என்ன பண்றோம், பென்சில் ஃபிட் பேண்ட், ஆண்களே உங்களுக்காக தான், பென்சில் ஃபிட்டு, ட்ரிம் ஃபிட்டு, ஸ்லிம் ஃபிட்டு அப்படின்னு சட்டையை வந்து உடம்போட வச்சுக்கிறது, பேண்ட் பென்சில் ஃபிட் அப்படியே போட்டுக்கிறது. இது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, நமக்கு அந்த இறுக்கத்தை கிரியேட் பண்ணும், நமக்கே தெரியாம. அதுக்கும் தோள லூசா போட்டு வரதெல்லாம் சொல்லல. ஏதோ ஒரு படத்துல நம்ம விவேக் சார் போட்டு வருவாரு, நல்ல பெருசா சட்டை போட்டுட்டு வருவாரு, காமெடி படத்துல வடிவேலு, விவேக் சார், எஸ்.வி. சேகர் இவங்க நடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி சொல்லல. சரிங்களா? அதுக்கு நீங்க ஆர்மியில போறவங்க டைட்டா ட்ரெஸ் ஃபிட்டா போட்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நார்மலா போட்டுக்கலாம். பெண்கள் பாத்தீங்கன்னா லெக்கிங்ஸ் உடம்போட ஒட்டி போட்டுக்கிறது, உடம்போட ஸ்கின்னோட அப்படியே ஸ்கின் மேலேயே இருக்கும். அதே மாதிரி டாப்ஸும் அப்படிதான் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஸ்கின்னை ஒட்டி நம்ம போடும்போது, ட்ரெஸ் போடும்போது ஸ்கின்னுக்கு காத்து போகாம இருக்கும். அதுவும் ஜீன்ஸ், அது மழை காலம், வெயில் காலம், குளிர்காலம், எல்லா காலத்திலயும் துவைக்காம அதே பேண்ட் அப்படியே போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் துவைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திட்டுறாங்க, ஜீன்ஸோட மதிப்பே நீ கெடுத்துடுற, ஏன் துவைச்சு போடுற, ஒன் டைம் போட்டுட்டு அடுத்த தடவை துவைச்சு போட்டா என்ன ஆகுது, சேச்சே, ஜீன்ஸ் அட்லீஸ்ட் 6 மாசத்துக்கு துவைக்க கூடாது. அதோட அழகே எப்படின்னா அழுக்கா இருக்கும்போது அதோட அழகுன்றாங்க. சரிங்களா? சோ அது மாதிரி ஜீன்ஸ், இந்த மாதிரி ரொம்ப திக்கான துணி, காத்து போகாத துணி நம்ம ட்ரெஸ் போடும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஸ்கின் சுவாசம் தடைபடுகிறது. அப்ப ஸ்கின் வழியா நமக்கு போய் சேர வேண்டிய சக்தி நிலை, எனர்ஜில எதுவுமே போய் சேர மாட்டாங்குது. நம்ம மூக்கு வழியா மட்டும் சுவாசம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஸ்கின் வழியா நடக்க மாட்டேங்குது. அதனால ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இன்னொன்னு, ஸ்கின் சுவாசம் போது
சுவாசம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒண்ணு உள்ளுக்குள்ளேயும் போகும் மூச்சு காத்து, இன்னொன்னு வெளியிலையும் வரும். அதெல்லாம் சுவாசம். அப்ப ஸ்கின் வழியா தேவையில்லாத காத்து வெளியில வருகிறது, அதே நேரத்தில் ஸ்கின் வழியா தேவையான காத்து உள்ளுக்குள்ள போகிறது. கரெக்டுங்களா? சரி, அப்ப அந்த ஸ்பேஸ் இருக்கும். எங்க அந்த ஸ்கின்னுக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கும். லூஸா இருக்கும் ட்ரெஸ். ட்ரெஸ் தாங்க லூஸா இருக்குன்னு சொன்ன, நம்ம லூஸா இருக்குன்னு சொல்லல. சரிங்களா? ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா இருக்கும். ஆனா ட்ரெஸ்ஸை டைட்டா போட்டுக்கிறோம், நம்ம லூஸ் ஆயிடுறோம். நம்ம லூஸ் ஆனதுனாலதான் ட்ரெஸ் டைட்டா போடுறோம். ஓகே. அப்ப ஸ்கின்னுக்கும் ஹியூமன் பாடி ஏருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்கு. அடுத்தது பிரெயின். பிரெயின் பத்தி பேசணும், பிரெயின் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்காக சம்மந்தம் இல்லாத விஷயம் வச்சுக்கோங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பிரெயின்ங்கிறது சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது, சிக்னல் அனுப்பக்கூடியது, சிக்னல் ரிசீவ் பண்ணக்கூடியது பிரெயின். அப்ப பிரெயின்ங்கிறது காத்து, அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணணும் கரெக்டா, அந்த சென்சிட்டிவிட்டி கரெக்டா இருக்கும், அப்ப கரெக்டா ஒர்க் ஆகும். காற்றோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத் ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம. மூவ்மெண்ட் ஆஃப் தாட்ஸ், எண்ணங்களின் ஓட்டம், எண்ண ஓட்டம். நமக்கு காத்து இம்பேலன்ஸா இருக்கு, போக போக தெரியும். காத்து இம்பேலன்ஸா வேக வேகமா இருக்கு எண்ண ஓட்டம், மாத்திக்கிட்டே இருக்கும் பேச்ச. அதாவது என்ன சொல்றாங்க சயின்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு வார்த்தை வெளியில பேசணும்னா 10 வார்த்தை உள்ளுக்குள்ள சிந்திக்கிறோமா சைக்கலாஜிக்கலா. அப்ப நம்ம 10 வார்த்தை வெளியில கடகடன்னு பேசுறோம்னா அப்ப எவ்வளவு வார்த்தை உள்ளுக்குள்ள ஓடுது பாருங்க, வேக வேகமா. சரிங்களா? அடுத்த பிளட் சர்க்குலேஷன், நர்வஸ் சிஸ்டத்தோட இம்பல்ஸ். ஏர் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆஃப் த பாடி. காற்று தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குமே கம்யூனிகேஷன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதே நேரத்துல காற்று வந்து வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துக்கு கம்யூனிகேட் பண்ணதா இருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் த பாடி. சரிங்களா? சக்ராஸ் கூட, எஸ் சக்ராஸ் கூட கனெக்டிவிட்டி இருக்கு. த்ரோட் சக்ரா முக்கியமா கம்யூனிகேஷனுக்காக. தேர்டை கூட சம்பந்தம் இருக்கு காற்றுக்கு, ஆனா முக்கியமாக த்ரோட் சக்ரா கூட. த்ரோட் சக்ரானா விசுத்தி சக்கரம். சரிங்களா? காற்று சக்தி எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா, லவ் அன்பு, காதல், பாசம், நேசம் சொல்லுவாங்க இல்லைங்க. கழுத்துக்கும் வயிற்றுக்கும் உருண்டை என்ன பாட்டுங்க அது? ராஜேஸ்வரி மேடம் நீங்க தான் கரெக்டா சொல்லுங்க மேடம். உருவம் இல்லாத ஒரு உருண்டை உருளுதலி. ஓகே. சோ நம்ம சொல்ல வராம இருக்கிறது, பேசணும்னு நினைக்கிறது ஒண்ணு, அங்க பேசுறது வேற. இதுல என்னன்னு கேட்டா விசுத்தி சக்கரம். நான் சொல்ல வந்த விஷயமே வேறப்பா, சரி இப்ப சொன்ன விஷயமே வேறப்பா. மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், ஆனா குழப்பி விட்டுருவோம் நம்மளே. இதுல என்னன்னு கேட்டா த்ரோட் சக்கரை பண்ற வேலை தான். சரிங்களா? அடுத்தது எக்ஸ்பிரஷன், நம்ம வெளிப்படைய இருக்கிறது. எக்ஸ்பிரஷன் நம்ம வெளிப்படைய பேசுறோம், நிறைய பேர் வெளிப்படைய பேசுறது இல்லை, உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. எக்ஸ்பிரஷன். அப்புறம் தாட்ஸ், நம்மளுடைய எண்ண அலைகள், எண்ணங்கள். இது எல்லாமே த்ரோட் சக்கரை சரியாக இருந்தால் சரியாக இருக்கும். த்ரோட் சக்கரை இம்பேலன்ஸா இருந்தால், அது காற்றின் சக்தி இம்பேலன்ஸா இருந்தால் இதுல இம்பேலன்ஸா இருக்கும், சரியா இருக்காது. சரி, இப்ப காற்றுக்கும் காஸ்மிக் எனர்ஜிக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா, காஸ்மிக் எனர்ஜிங்கிறது யூனிவர்சல் பிராணசக்தி. சரிங்களா? நம்ம உடம்புக்கு தேவையான இண்டிவிஜுவல் பிராணசக்தி.
இது ரெண்டுத்தையும் இணைக்கும் பாலமாக அமைகிறது. bridge between cosmic energy, universal prana plus human body, individual prana. ஏன்னா காத்து தானே நமக்கு எடுத்துக்கொண்டு கொடுக்குது. நமக்கு தேவையான தச வாயுக்கள் சொல்லக்கூடிய தனஞ்சயன் வாயிலிருந்து எல்லா வாயுக்களும் கொடுக்கக்கூடியது நமக்கு இந்த காற்று தான். சரிங்களா? பிரீத் மூச்சு வழியா நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் கூட கனெக்ட் பண்றது. காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லலாம்னா அறிவுன்னு சொல்லலாம். பிரபஞ்ச அறிவு, பிரபஞ்ச மனம். சரிங்களா? ஆக்சிஜன் மட்டும் இல்ல, வாழ்க்கை சக்தி, வாழ்க்கைக்கு தேவையான சக்தியும் காற்றுதான் நமக்கு கொடுக்கணும்னு செய்யுது. அப்ப காற்று எவ்வளவு முக்கியமானதுன்னு பார்த்துக்கோங்க. பிரபஞ்ச அறிவு கூட கனெக்ட் பண்றது, பிரபஞ்ச மனம் கூட கனெக்ட் பண்றது எல்லாமே காற்று தான். இப்ப காற்று எப்படி நம்ம டெய்லி லைஃப் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தா திங்கிங் ஸ்பீட் திங்கிங் ரொம்ப தேவையான்னு கேட்டா ஸ்பீட் திங்கிங் தேவையில்லை, சரியான திங்கிங் தான் தேவை. நீங்க அவசரமா முடிவெடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப எல்லாமே அவசரம், ஸ்பீடு போஸ்ட், அப்புறம் அது என்ன சொல்லுவாங்க இன்னொன்னு, ஸ்பீடு ஃபுட்டா ஃபாஸ்ட் ஃபுட். கரெக்ட், ஃபாஸ்ட் ஃபுட். மேகி எவ்வளவு நேரத்துல செய்யலாம், சமைக்கலாம் 2 நிமிஷத்துல, 2 minutes. நானும் 2 நிமிஷத்துல சமைக்கலான்னு பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்டவ் பற்ற வைக்கிறதே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, அதுக்கப்புறம் மசாலா போட்டு, அப்புறம் மேகி போட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆயிடுது. சரி, 5 நிமிஷத்துல சமைச்சா கூட சாப்பிட்றது சுட இருக்கும். ஸோ அப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட், வேகமா செய்யறதுக்கு வந்துடுச்சு. ரெடிமேட் எவ்ரிதிங் ஸ்பீடா இருக்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிற உலகத்துல சொல்லி தராங்க. ஆனா ஸ்பீடு தேவையில்லை நமக்கு. சரிங்களா? திங்கிங் அவ்வளவு ஸ்பீடா இருந்தா மனசு குழப்பம் தான் இருக்கு. மனசு குழப்பத்துல இருக்கவங்க ஸ்பீடா திங்க் பண்ண முடியும். அதுவாக ஒட்டக்கிட்ட முடிவு அப்படி போகக்கூடாது. ஸோ அந்த ஸ்பீட் திங்கிங் அது கரெக்டா இருக்கு அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் சரியாக இருக்கும், சரியான முடிவு எடுக்கும். சரியான முடிவு எடுக்கும் போது சரியான கம்யூனிகேஷன் நடக்கும். சரியா கம்யூனிகேட் பண்ணுவோம். இதை பேசணும், இதை பேசக்கூடாது. நம்ம ஒவ்வொரு விஷயமும் பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, நம்ம அதுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும். அடுத்தது டிராவல் அண்ட் மூவ்மெண்ட், சோசியல் இன்டராக்ஷன். சோசியல் நம்ம பப்ளிக் கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், இதெல்லாமே டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம். அப்ப நம்ம காற்றுக்கு நம்ம உடம்புல பேலன்ஸா இருக்கும் போது இதெல்லாம் சரியாக இருக்கும். சப்போஸ் பேலன்ஸ் இல்லாம இருக்கு, when air is balanced இருக்கும்போது, பேலன்ஸா இருக்கும்போது கிளியர் திங்கிங், தாட் ப்ராசஸ் கரெக்டா இருக்கும், கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கும், எமோஷனலி பேலன்ஸா இருக்கும். எங்க எமோஷனலா இருக்கணும், எந்த எமோஷன் காமிக்கணும், பேலன்ஸா காமிக்கும். சரிங்களா? ஏர் இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா அதோடைய ப்ராப்ளம் என்னன்னா பாத்தீங்கன்னா மென்டல் லெவல்ல, மனநிலையில ஓவர் திங்கிங் இருக்கு, ஃபியர், பயம் அதிகமா இருக்கும், வெறுப்பு, அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் அதிகமா. டூ மெனி ஐடியாஸ் வித்தவுட் கிரவுண்டிங். எக்கச்சக்கமான ஐடியா வந்துகிட்டே இருக்கும். அது தேவையான ஐடியாவா தேவையில்லாத ஐடியாவாலும் சரி, ஆனா ஐடியா வந்துகிட்டே இருக்கும். நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது கூட நம்மளால கால்குலேட்டே பண்ண முடியாது. ஆனா அது பாட்டுக்கு ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? எப்பயுமே ஒரு விஷயம், மிகினும் குறையினும் நோய். திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்களா? திருவள்ளுவர் தான் கரெக்டா. மிகினும் குறையினும் நோய். அதிகமான ஒரு விஷயம் நமக்கு நடந்துகிட்டு இருந்தாலும், கம்மியா நடந்துட்டு இருந்தாலும் நமக்கு அது ப்ராப்ளம் தான். நமக்கு அது கில்ட்டி ஃபீல கொடுத்துரும். இப்படி ஒரு ஐடியா வச்சு, சூப்பரான ஐடியா வச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே கில்ட்டி ஃபீல்ல வந்துடும். அதனால அதுவும் ரொம்ப டேமேஜ் ஆனது. சரி, இதே எமோஷனல் பாத்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு ஸ்டேபிளா இருக்கவே இருக்காது. லேக் ஆஃப் எமோஷனல் செக்யூரிட்டி.
எமோஷனல் செக்யூரிட்டினா சரி எனக்காக யாருமே இல்லப்பா, அப்படிதான் எமோஷனல். எனக்காக யாருமே இல்லைன்னு திங்க் பண்றது எல்லாருக்கும் தான். சரிங்களா? சடனா மூடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சடனான எப்படி தெரியுங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் கிடையாது, நிமிஷத்திலே 10 தடவை மூடு சேஞ்ச் ஆகும். டக்குனு கோவம் வரும், டக்குனு ஓகே பரவாயில்ல விடு மன்னிச்சுன்னு சொல்லுவோம், டக்குனு அடப்பாப்பா அப்படின்னு எரிச்சல் வரும், டக்கு டக்கு டக்குன்னு மாறும். இந்த டக்கு டக்குன்னு சொல்ற பாருங்க, அதுதான் சடனா மூடு சேஞ்ச் ஆகுறது. சோ அதுக்குதான் நமக்கு சொல்லுவாங்க அமைதியா உட்காந்து டீப் இன்ஹேல்டு டீப் எக்ஸேல்டு. அந்த இன்ஹேல் எக்ஸேல் என்ன நடக்கும்? காற்று, அப்ப காற்று பேலன்ஸ் ஆகும். ஃபுட், ட்ரை ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட்ஸ், சாரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லைங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃப்ரைட் ஐட்டம், சிப்ஸ், இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து காற்றை வந்து ரொம்ப அதிகமா வெளியில கொண்டு போய் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதாவது காற்றை நமக்கு டேமேஜ் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, காற்றின் சக்தி நமக்கு டேமேஜ் பண்ணக்கூடியது. அப்புறம் கோல்டு ஃபுட், ரொம்ப இப்ப வெயில் காலம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம்பாங்க, சில்லுன்னு தண்ணி குடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து அப்படியே சாப்பிடுறது, ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து சமைச்சு சாப்பிடுறது, அப்புறம் இர்ரெகுலரா சாப்பிடுறது, கண்டதையும் கண்ட நேரத்துல சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்க நம்ம பாஷையில, கண்ட நேரத்துல சாப்பிடுறது. திடீர்னு இப்ப சாப்பிடணும்னு தோணும் சாப்பிடுறேன், என்னங்க பசிக்குது சாப்பிடுறேன், அது ஒரிஜினல் பசியா இருக்காது. ஒரிஜினல் பசிக்கும் டூப்ளிகேட் பசியும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா, உங்களுக்கு திடீர்னு பசிக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை கிளாஸ் தண்ணி குடிச்சா வயிறு நிரம்பிடும், அப்ப அது ஒரிஜினல் பசி கிடையாது. தண்ணி குடிச்சா வயிறு நிரம்புது, இல்ல ஒரு வாய் எடுத்து அந்த ஃபுட் எடுத்து வாயில வச்சுன்னா அபாடன் போதும் இருக்குன்னா அது ஒரிஜினல் பசி கிடையாது. சில என்ன தெரியுங்களா, ரெண்டு சிப்ஸ் எடுத்து வாயில போடுவாங்க, பசி ஆறிடுச்சுவாங்க, பசி ஆறல அவங்களுக்கு, அப்ப அது ஒரிஜினல் பசி கிடையாது. சரி, ஒரிஜினல் பசி ஏன் வருது, ஐ மீன் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட் பசி ஏன் வருதுன்னு கேட்டா, வயிறுல கழிவுகள் இருந்தா டூப்ளிகேட் பசி வரும். வயிறுல கழிவுகள் என்ன பண்ணும், சூட கிரியேட் பண்ணும், உடம்புடைய சூடு தன்மை கிரியேட் பண்ணும். சரிங்களா? அப்படி உடம்புல சூடு தன்மை கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டா பசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஏதாவது சின்ன விஷயம் கொடுத்தா கூட அது நல்ல பசிப்பா, கொஞ்சம் சாப்பிட்டாலே எனக்கு போதும்னு அடிச்சுப்பாங்க. அப்ப வயிறை கிளீன் பண்ணணும் முதல்ல. சரிங்களா? ஃபுட். அப்புறம் நம்ம லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஒரு விஷயத்த நம்ம ரொட்டீனா பண்ணவே மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குறது, எத்தனை மணிக்கு நம்ம தூங்குறோம்? ஒரு நாளைக்கு 8 மணிக்கு தூங்குறோம். 8 மணியா? ஓகே. ஒரு நாளைக்கு 10 மணிக்கு தூங்குறோம், ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தூங்குறோம், சில சமயம் படம் பார்த்து ஏர்லி மார்னிங் தூங்குறோம். சோ லேக் ஆஃப் ரொட்டீன். ஒரு விஷயத்த காலையில 8 மணிக்கு 9 மணிக்கு பசிக்கும், டிஃபன் சாப்பிடணுமா, சாப்பிடணும். மத்தியானம் ஒரு 12 1 மணி 2 மணிக்கு பசிக்குதா, சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி டூ மச் ஆஃப் டிராவல் அப்படின்னு கேட்டா, டிரைவர்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்க எப்பவுமே வண்டி ஓட்டிக்கிட்டே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஏன்னா அவங்களால கவனிக்கவே முடியாது. அவங்களுக்கு எக்ஸஸ் அதிகமா பேசுறவங்க, என்ன வாய முடியவே மாட்டாங்க, என்ன அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அதிகமா பேசுறது, மொபைல் ஸ்கிரீன், டிவி ஸ்கிரீன், இந்த மாதிரி ஸ்கிரீன் அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காற்றின் சக்தி இம்பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை. சரிங்களா? சரி, இப்ப ஏர் இம்பேலன்ஸ் ரூட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் எமோஷனல் கனெக்ஷன், மிஸ்கம்யூனிகேஷன், சொல்ல வேண்டியது சொல்லாம விட்டுறது, சொல்ல கூடாது சொல்லிடுறது, சொல்ல வேண்டியதை தப்பா சொல்லிடுறது, இதெல்லாமே மிஸ்கம்யூனிகேஷன். ஐசோலேஷன் அப்படின்னா தனிமை உணர்வு, யாருமே இல்லப்பா அந்த தனிமை உணர்வு, இது எல்லாமே என்னன்னு பார்த்தா காட்டன் இம்பேலன்ஸ். சரி, எனர்ஜி லெவல்ல பாத்தீங்கன்னா வீக் பிராணா ஃப்ளோ,
பிராண சக்தி நம்ம உடம்புக்கு வீக்கா கிடைக்கிறது. வீக்கானா கம்மியா கிடைக்கிறது. ஆறா டிஸ்டர்ப் ஆகுறது. ஆறாவது டிஸ்டர்ப் ஆகுறதுன்னு பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்கு. மற்றவங்களுடைய எண்ண அலைகள் கூட நம்ம ஆறாவது டிஸ்டர்ப் பண்ணும். நம்மளோட எண்ண அலைகள் நம்மள ஆறாவது டிஸ்டர்ப் பண்ணும். கோபம், சோகம், இந்த மாதிரி விஷயங்கள் ஆறாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ஐ ஏர் இம்பேலன்ஸா இருக்கிறதுனால லோ ஏர் இருக்குன்னா என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்தா கிரியேட்டிவிட்டி இருக்காது, இல்ல லோ கிரியேட்டிவிட்டி, தப்பான கிரியேட்டிவிட்டி நடக்கிறது, புவர் கம்யூனிகேஷன், திங்க் பண்றது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதாவது ஏர் அதிகமா இருந்தா ஓவர் திங்கிங், அதிகமா திங்கிங், ஃபாஸ்ட் திங்கிங் இருக்கும். ரொம்ப ஸ்பீடா திங்க் பண்றது, டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது. ஏர் லோவா இருக்குன்னா அப்புறம் யோசிச்சுக்கலாம்ப்பா, இப்ப என்ன அவசரம், இதெல்லாம் ஏர் இம்பேலன்ஸ். டிப்ரெஷன், வீக் பிரீத். வீக் பிரீத் அப்படின்னா நார்மலா பிரீத் எப்படி இருக்கணும்னு கேட்டா உடம்புக்குள்ள போயிட்டு வரணும், அடி வயிறு போயிட்டு அங்கிருந்து வரணும், அதான் நார்மல் பிரீத் இருக்கும். ஆனா வீக் பிரீத் எப்படி இருக்கும்னு கேட்டா கழுத்து வரலும் இருக்கும், இல்ல நெஞ்சு வரலும் இருக்கும். வேக வேகமா மூச்சு வர்றது, அந்த மாதிரி மூச்சு வர்றதுலாம் பாத்தீங்கன்னா இது ஏர் இம்பேலன்ஸா இருக்கு, லோவா இருக்குன்னு அர்த்தம். டிஃபிஷியன்சி, இதே அதிகமா இருக்கு, காற்றின் சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னா ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டின்னு என்னங்க? படபடப்பா இருக்கிறது. எஸ், படபடப்பா வேகமா இருக்குது. அதே மாதிரி ஓவர் திங்கிங். ஓவர் திங்கிங்னா ஒரே விஷயத்த திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயம் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, அது திங்க் பண்ண அவசியமே கிடையாது, ஆனா இப்பயும் போட்டு மனசுக்குள்ள ஓட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுனா, ஒருவேளை இப்படி ஆயிடுச்சுனா, ஒருவேளை அதுவோ, ஒருவேளை இதுவோ. இது எப்படி சொல்லலாம்னு கேட்டா கற்பனை பண்ணி கவலைப்படுறதுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கார் பக்கத்துல அப்படி கிராஸ் பண்ணுது நம்மள, அவ்வளவுதான். இது மட்டும் இடிச்சிருந்தா, அந்த பக்கம் இடிச்சிருந்தா, இந்த பக்கம் இருந்து இடிச்சிருந்தா, இப்படி நடந்திருந்தா, அப்படி நடந்திருந்தான்னு கற்பனை பண்ணி கவலைப்படுறது. இதெல்லாம் ஓவர் திங்கிங்ல வரக்கூடியது. இன்சோமேனியா. இன்சோமேனியா தூக்கமின்மை. சரிங்களா? ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது. ஃபியர், பயம். ட்ரை ஸ்கின். அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். இது எல்லாமேனா ஏர் ஹை லெவல்ல இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்து உள்மூச்சு வெளிமூச்ச கவனிங்க. ஒரு 10 கவுண்டுக்கு உள்மூச்சு மெதுவா உள்ளிடுங்க, மெதுவா வெளியில விடுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? நம்ம உடம்புல ஏர் பேலன்ஸ் ஆகும் போது இந்த ரெஸ்ட்லெஸ், ஃபியர், பயம் இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வச்சிருவோம். தூங்குறதுக்கு ஏன் மூச்சு காத்த கவனிச்சு படுக்க சொல்றாங்க? அப்ப பேலன்ஸ் ஆகும் உடம்புல. பேலன்ஸ் ஆகும், தூக்கம் நல்லா வரும், டீப் ஸ்லீப் போகும். சரிங்களா? இப்ப இம்பேலன்ஸா இருக்கு அப்படின்னா கன்ஃபியூஸ், அதாவது ஒண்ணு செய்யலான்ற முடிவு இருக்கணும், இல்ல செய்யக்கூடாத முடிவு இருக்கணும். கன்ஃபியூஷன் அப்படின்னா செய்யலாமா வேண்டாமா தெரியலையேப்பா, இது கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி. ஒரு ஹேபிட், ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யவே மாட்டோம். இரெகுலர் ஹேபிட்ஸ், லேக் ஆஃப் ஃபோக்கஸ், இதெல்லாம் என்னன்னா கேட்டா இம்பேலன்ஸ் ஆஃப் ஹார்ட். சரி, இதெல்லாம் சரிதாங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கலாம். இது சரி பண்றதுக்கான வழியை சொல்லுங்க. எஸ், சரி பண்றதுக்கான வழின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எதுன்னு கேட்டா பிராணாயாமம். நாடி சுத்தி பிராணாயாமம் சொல்லக்கூடிய பிராணாயாமம். சரி, பிராணாயாமம்னு எங்களுக்கு தெரியாதுங்க, வேற இருந்தா சொல்லுங்க அப்படின்றீங்களா? கண்ணை மூடி உட்காந்து மூச்சை கத்த கவனிங்க. எப்ப ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு பூனை அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு, ஒரு நாய் இந்த பக்கம் ஓடிட்டே இருக்குன்னா நீங்க கொஞ்ச நேரம் அந்த பூனையே அந்த நாய் அந்த உயிரினத்தை அப்படியே கொஞ்ச நேரம் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும், உங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இன்னர் வேர்ல்டு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இலையை கவனிக்க சொல்லியிருக்கோம். ஒரு மரத்தை, ஒரு மரத்துல கூடிய இலையை மட்டும் கவனிங்க.
அந்த பூவை மட்டும் கவனிங்க, அந்த தீபத்தை மட்டும் கவனிங்க, வேற எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது. அதை மட்டும் கவனிக்கும் போது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நமக்கு இயற்கையாக நடக்கக்கூடிய, நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த மூச்சு காத்தை கவனிக்கும் போது நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மூச்சு காத்து. அது எப்படி நடக்கும்னு கேக்குறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அமைதியா கண்ணு மூடி உட்காருங்க, மூச்சு காத்த கவனிங்க. உள்ளுக்குள்ள மூச்சு காத்து போகுதா? எஸ் போகுது. வெளில மூச்சு காத்து வருதா? எஸ் வருது. உள்ளுக்குள்ள போகதா போகுது, வெளில வருதா வருது. இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மூச்சு காத்து அடங்கும், ஒடுங்கும். வேக வேகமா போகக்கூடிய மூச்சு காத்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். மூச்சு காத்து எண்ணங்களை கவனிக்க முடியாது. அது எண்ணம் இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருக்கும், அது பாட்டுக்கு தெரு தெரு சுத்திட்டு இருக்கும். இப்ப எந்த தெருல சுத்துதுன்னே தெரியாது, அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கும். ஆனா மூச்சு காத்து நம்ம கிட்டதான் இருக்கக்கூடியது. அப்ப எண்ணங்கள் சமநிலைப்படணும். நம்ம உடம்புல இந்த கம்யூனிகேஷன் சரியாக இருக்கணும், உடம்புக்குள்ள சிக்னல் டிரான்ஸ்மிஷன் சரியாக இருக்கணும், எல்லாமே கரெக்டா இருக்கணும். அப்படின்னா காற்று சரியாக இருக்க வேண்டும். காற்று சரியா இருக்கணும்னா காத்தை கவனிச்சா போதும். எந்த காத்தை கவனிக்கிறது? மூச்சு காத்தை கவனிச்சா போதும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக், ரொம்ப சுலபமான டெக்னிக். இதுக்கு நீங்க தியான நிலையில உட்காந்து நேரம் முதுகு தண்டு கழுத்து தலெல்லாம் நேர்ல லட்சம் தியான நிலையில உட்காந்து சமணம் போட்டு வஜ்ராசனம் போட்டு உட்காந்து அப்படி கவனிக்கிறதுங்கிறது ஒரு டெக்னிக். நீங்க எல்லா நேரத்திலும் அதை கவனிக்கலாம். நீங்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது கவனிக்கலாம், தூங்கும்போது கவனிக்க முடியாது, நிக்கும் போது கவனிக்கலாம், நடக்கும்போது கவனிக்கலாம். எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அந்த மூச்சு காத்த கவனிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டென்ஷன் எப்போ வரும்? உட்காந்துருக்கும் தான் டென்ஷன் ஆவீங்களா? படுத்திருக்கும் போது ரிலாக்ஸா இருப்பீங்களா? இல்லையே. நடக்கும்போது இன்னும். சோ அப்ப எந்த நேரத்துல உங்களுக்கு டென்ஷன், எல்லாமே யார் இம்பேலன்ஸ் தானே. டிப்ரெஷன், ஃபியர், எல்லாமே ஏர் இம்பேலன்ஸ் தானே. அப்ப நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் மூச்சு காத்த கவனிக்கலாம். படுத்திருக்கிற போது, உட்கார்ந்து இருக்கும் போது வஜ்ராசனம், நிக்கும் போது, நடக்கும் போது, லெப்ட் சைட் திரும்பி படுக்கும் போது, ரைட் சைட் திரும்பி படுக்கும் போது, எந்த பக்கம் வேணாலும் நீங்க படுத்துக்கோங்க. ஆனா மூச்சு காத்த கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படும். முதல்ல உங்களை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. எஸ், திஸ் இஸ் மை தாட் ப்ராசஸ், திஸ் இஸ் மை தாட் பேட்டர்ன், திஸ் இஸ் மை திங்கிங் லெவல். இது நமக்கு தேவையான எண்ணம், இது நமக்கு தேவையில்லாத எண்ணம். நம்ம எண்ணம் கவனிக்க அது பாட்டு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். செடி மாதிரி ரூட் போட்டு அப்படியே வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா மூச்சு காத்த கவனிக்க எண்ணங்கள், சிந்தனைகள் ஒடுங்க ஆரம்பிக்கும் நம்ம கிட்ட. இப்ப மொபைல் வாங்கணும்னு தோணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எண்ணம் தான் அது. மொபைல் வாங்கணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அடுத்த என்ன திரும்ப வரும்? என்ன மொபைல் வாங்கலாம், எவ்வளவு பட்ஜெட்ல வாங்கலாம், இப்ப லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்கு, யாரு என்னென்ன மொபைல் யூஸ் பண்றாங்க, நம்ம கிட்ட இருக்க மொபைலோட கான்ஃபிகரேஷன் என்ன, புதுசா என்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு, நமக்கு எவ்வளவு ஜிபி ரேம் தேவை, எவ்வளவு ஜிபி ரோம் தேவை, டியூவல் சிம் வேணுமா, சிங்கிள் சிம் வேணுமா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி பிரான்ச் போட்டு போயிட்டே இருக்கும் எண்ணங்களை கவனிக்கும் போது. சரிங்களா? இப்ப மொபைல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஓகே, அது தேவைதான். ஆனா சும்மா இருக்கும்போது என்னப்பா மொபைல் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், புது மொபைல் வாங்கணும் என்னதான்ப்பா அப்படின்னு சும்மா தான் தோணுது. நம்ம போய் வாங்க போறதும் கிடையாது, வாங்க ஐடியாவும் கிடையாது. சும்மா ஒரு எண்ணம் கவனிச்சாலே அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் வேஸ்ட். சரி, இப்ப எண்ணம் வந்துருச்சு, இப்போ மொபைல் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு. இதை சரி பண்றதுக்கு ஒண்ணு யோசிக்கணும். எஸ், வேணும் யோசிக்கலாம், வேணாம்னு விட்டுடணும். விடக்கூடாது, மனசு விடக்கூடாது. அப்ப என்ன பண்ண, டக்குன்னு காத்த கவனிங்க, மூச்சு காத்த கவனிங்க. இன்ஹேல் போதா? எஸ். நல்லபடியா போதா? எஸ். உள்ளுக்குள்ள போதா? எஸ். எவ்வளவு தூரம் போகுது? ஓகே. அடி வேறு ஒன்றும் போச்சா? எஸ். வெளி மூச்சு காத்து விட்டோமா? எஸ். எங்கிருந்து ஆரம்பிச்சது? கீழே இருந்து ஆரம்பிச்சா? எஸ். அடி வேறு ஆரம்பிச்சது, அப்படியே வெளியில மூச்சு காத்து வந்துச்சு, அப்படியே மூப்படியா வெளியில போயிடுச்சு. எஸ். இப்ப என்னாச்சு? மொபைல் வாங்குற பிளான் முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு விஷயம் அர்ஜென்ட்டா, எமர்ஜென்சியா, இம்மீடியட்டா வாங்கி ஆகணும். இப்ப மொபைலே இல்ல, உடஞ்சிடுச்சு, அப்ப இம்மீடியட்டா வாங்கி ஆகணும். ஏற்கனவே ஒரு மொபைல் இருக்கு, நம்ம நார்மலா இன்கமிங் அவுட் கோயிங் யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்கோம், இன்ஸ்டாகிராம் பாக்குறத பயன்படுத்திட்டு, இதே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மொபைல் வேணும்னு கேட்டா பெருசா தேவையில்லை.
சரிங்களா? நம்மளோட யூஸுக்கு இதுதான். ஆனா மத்தவங்க அதை வச்சிருக்காங்க, மத்தவங்க இதை வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஐபோன் 18 ப்ரோ பிளஸ் வச்சிருக்காங்க. 18 வந்துச்சா, வந்துருச்சு, லான்ச் ஆயிடுச்சு, வச்சிருக்காங்க. அதனால நானும் 18 வாங்குவேன். இப்ப ஏற்கனவே இருக்கு 17, 18 வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறது என்னன்னு கேட்டா, மத்தவங்களுக்காக நம்ம எதுக்கு நம்ம வாழணும், நமக்காக நம்ம வாழ்வோம். அப்ப காற்றின் சக்தி நமக்கு பேலன்ஸா இருக்கும்போது, அப்ப அந்த நேரத்துல மூச்சு காத்த கவனிங்க. இன்ஹேல், எக்ஸேல். ஓகே. அப்ப காற்றின் சக்தி பேலன்ஸ் ஆக இருக்கும்போது நமக்கு அந்த பொருள் தேவையே தேவையில்லைன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கேட்டா, ஏற்கனவே ஒரு மொபைல் இருக்கு, நல்லாதான் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு மொபைல் வாங்கணும்னு யோசிச்சீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு வாரத்துக்கு தள்ளி போடுங்க. தள்ளி போடுங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு அதை வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த ஒரு வாரம் வரல எண்ணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மொபைல் வாங்கலாமா, அந்த மொபைல் வாங்கலாமா, டைம் தேடுது, அதை தேடுது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தேடிட்டு இருக்கோம், அதெல்லாம் முடியட்டும். ஒரு வாரம் கழிச்சும் எஸ் நம்ம மொபைல் வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் தான் வாங்கிடுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 நாள்லயே அந்த தாட் ப்ராசஸ் போயிடும். இப்ப எதுக்கு மொபைல், பொறுமையா பாத்துக்கலாம், விடு, இதான் நல்லா இருக்கேன்னு வந்துடும். அப்ப காற்றின் சக்தி நமக்குள்ள சரியாக இருக்கும்போது, அந்த மூச்சு காத்த கவனிச்சு இருக்கும் போது, நமக்கு ஒரு விஷயம் தேவையா, நமக்கு ஒரு விஷயம் தேவையில்லைன்னு தெளிவு கிடைச்சு, தேவைன்னா அதை அடைவதற்கான சக்தி கொடுக்கும், தேவையில்லைன்னா அதை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். காற்றுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்படியே பிரசன்டா இருந்தா தென்றல் காற்று, கொஞ்சம் வேகம் வந்து புயல் காற்று. கரெக்டுங்களா? எஸ். அப்ப காற்றுங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இப்ப பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்னே போதுமான்னு கேட்டா 1 போதும். அடுத்தது இன்னொரு முத்திரைனா ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியும் சேர்த்து வச்சு மற்ற விரல்கள் ஓப்பன்ல வச்சுக்கிறது. இந்த முத்திரை மட்டும்தான் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். காலையில, மத்தியானம், சாயங்காலம், நைட்டு தூங்குறது முன்னாடி, தூங்கிட்டு இருக்கும் எப்ப வேணாலும் பண்ணலாம் இந்த முத்திரை. ரிப்பீட் பண்ணுங்க சார், சரியா கேட்கல. ஆள்காட்டி விரல் நுனி, கட்டை விரல் நுனி சேர்த்து வச்சு மத்த 3 விரல்களை ஓப்பன்ல வச்சிருக்கோம். ஓப்பனா ஸ்ட்ரைட்டா வச்சிருக்கணும். ஓகேங்கப்பா. இது வந்து சின் முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஞான முத்திரைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு. காற்று முத்திரைன்னு ஒரு பேர் இருக்கு. சரி, இந்த முத்திரை மட்டும்தான் எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பண்ணலாம். 1/2 மணி நேரம் உட்காந்து பண்ணீங்கன்னா பண்ணுங்க, 1 மணி நேரம் உட்காந்து பண்ணீங்கன்னா பண்ணுங்க. மற்ற எல்லா முத்திரையும் எப்படின்னா மருந்து மாறி, அது கொஞ்ச நாளைக்கு தான் பயன்படுத்தணும், கொஞ்ச நேரம் தான் பயன்படுத்தணும்னு இருக்கு. ஆனா இந்த முத்திரை எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும். இது உடம்புக்கு காற்றை வந்து அதிகமாகவும் கொடுக்காது, இந்த முத்திரை உடம்புக்கு காற்றை கம்மியாகவும் கொடுக்காது, பேலன்ஸ் பண்ணிவிடும். உடம்புல காற்று அதிகமாக இருந்தா பேலன்ஸ் பண்ணும், கம்மியா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணிவிடும். அப்ப பேலன்ஸ்டா இருக்கும் இந்த காற்றின் சக்தி. சரிங்களா? இந்த முத்திரை பண்ணலாம். மூச்சு காத்த கவனிக்கிறது. இது எல்லாமே நமக்கு எப்படின்னா, காற்று பேலன்ஸ் ஆக நமக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அடுத்தது ஃபுட்டுல பாத்தீங்கன்னா வார்ம் ஃபுட் எடுத்துக்கோங்க, ரொம்ப சுட எடுத்துக்காதீங்க. வார்ம் ஃபுட்டா இருந்தா ரொம்ப நல்லது. கோல்டு ஃபுட்டா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? ஆயிலி ஃபுட் பேலன்ஸர் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப சால்ட்டி டேஸ்டா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணது நல்லா இருக்கும். அதாவது பேலன்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே நமக்கு தேவைதான். ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டியது, காற்றின் சக்தி உங்களுக்கு உடம்புல இதா இருக்கு, எண்ணெய் அலைகள் வேக வேகமா போயிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ப்ராப்ளம் பார்த்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா ட்ரை, கோல்டு, ரா ஃபுட்ஸ் கம்மி பண்ணிடுங்க. ஜங்க் ஃபுட்டை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுங்க. சவுண்ட் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தா 432 ஹெர்ட்ஸ். ஹார்ட் சக்கரோட ஃப்ரீக்வன்சி பார்த்தா 639 ஹெர்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த சவுண்ட் கேளுங்க. ஃபுட்டு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நம்ம ஈஸியானதும் கூட, ஃபுட்டு ரொம்ப முக்கியமானதும் கூட. சரிங்களா?
யோகாசனோட ட்ரீ போஸ், ஸ்டைல்ஸ் போஸ் இதெல்லாம் தெரிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. தெரியலன்னா கத்துக்கிட்டு பண்ணுங்க. அதுக்கு நம்ம இருக்கிறத ஃபர்ஸ்ட் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் இல்லாதவங்க கத்துக்கிட்டு பண்ணுவோம். சரிங்களா? அனுலோம் விலோம் அப்படின்னு தெரியுங்களா உங்களுக்கு? பிரீத்திங் எக்ஸசைஸ்ல ஒரு பிராக்டிஸ் ஒன்று இருக்கு, அனுலோம் விலோம்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா தெரியுங்களா அனுலோம் விலோம்னு என்னன்னு? பிரீத்திங் பிராக்டிஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ். ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங் தானே சார்? எஸ், ஆல்டர்னேட்டிவ் பிரீத்திங் அனுலோம் விலோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம பிரீத் எப்பயுமே டீப் உள்ளுக்குள்ள அடி வயிறுன்னு போயிட்டு வரணும் அந்த பிரீத். அதே மாதிரி பொறுமையா நிதானமா பிரீத் எடுக்கும். ரிலாக்ஸா பொறுமையா உள்ளுக்குள்ள எடுங்க, மெதுவா ரிலாக்ஸா எழுமிச்சு விடுங்க. இதுவே நமக்கு வந்து நிறைய விஷயத்த மாத்தி விடும். அப்புறம் கலர்ல பாத்தீங்கன்னா கிரீன் கலர் அதிகமா பாக்குறது, கிரீன் கலர் ஹார்ட் சக்கரை கூட சம்மந்தப்பட்டது. கிரீன் கலர் அதிகமா பாக்குறது, கிரீன் கலர் ட்ரெஸ் போடுறது, இதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். எல்லோ கலர் எல்லாமே மைல்டு எல்லோ கலர், மைல்டா பாக்குறது. கிரீனும் மைல்டு பாருங்க, மைல்டு கிரீன் கலர் அந்த மாதிரி பாக்குறது நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடியது, நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. கிரே டல் கலர்லாம் பயன்படுத்தாதீங்க, அது ஏர இம்பேலன்ஸ் பண்ணி விட்டுரும். கிரே கலர் சில நம்ம ட்ரெஸ் சட்டை போட்டுருக்கும் போது பார்ப்போம் பாருங்க, என்னடா சட்டை ரொம்ப டல்லா இருக்கு, பிரைட்டான போட்டா நல்லா இருக்கும். டல்லா இருக்கு, டல் கலரா போட்டிருக்க, கிரே கலர்லாம் கூட டல்லா தான் இருக்கும். என்னதான் நீங்க ஷைனிங்கா இப்படி பிரைட்டா வாங்கினா கூட கிரே எல்லாம் டல்லா இருக்கும். அதனால டல் கலரை விட்டுடுங்க, பயன்படுத்தாதீங்க. மோஸ்ட்லி நார்மலாவே எல்லாருமே டல் கலரை பயன்படுத்தாம இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே. அரோமா தெரப்பி, வாசனையில பாத்தீங்கன்னா சாண்டல்வுட் ஆயில் யூஸ் பண்றது, சாண்டல்வுட் ஸ்மெல், லாவெண்டர் ஸ்மெல், ரோஸ் ஸ்மெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம கிட்ட குங்குலி ஊதுபத்தி இருக்கு பாருங்க, குங்குலி ஊதுபத்தி, தசாங்க ஊதுபத்தி எல்லாம் வந்து ஒரு பிளசண்டான கொடுக்கக்கூடிய, அப்ப மைண்ட் பிளசன்ட் ஆகும். மைண்ட் மறுபடியும் பார்த்தோம்னா காற்று சம்பந்தப்பட்டது, அது பிளசன்ட் ஆகும். சரிங்களா? பெஸ்ட் டேஸ்ட் ஸ்வீட் நிறைய சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் நார்மலா எடுத்துக்கலாம். ஸ்வீட் சோர் அவாய்ட் பண்ண வேண்டியது பிட்டர். பிட்டர்னா ரொம்ப கசப்பு தன்மை. அப்புறம் வேற என்ன சொல்லாங்க, துவர்ப்புன்னு சொல்லுவாங்க பாருங்க, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது டேஸ்ட்ல. சோ காற்று பேலன்ஸா இருக்கிறதுக்கு எந்த செலவுமே இல்லாம பண்ற பெஸ்ட் சொல்யூஷன் மூச்சு காத்த கவனிக்கிறது. அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபுட்டு, அரோமா தெரப்பி தேவைப்பட்ட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மத்த எல்லாமே நமக்கு தேவைப்படுது. ஃப்ரீக்வன்சி கேட்கறது எல்லாமே பொறுமை கேட்டுக்கலாம். ஆனா எப்பயுமே பிரீத்தை கவனிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களா, டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் 2 மணி மூச்சு காத்து எடுங்க. ரிலாக்ஸா இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, மூச்சு காத்த கவனிங்க. அட மூச்சு காத்த கவனிதான் ஸ்ட்ரெஸ் ஆகுது, அப்ப நீங்க மூச்சு காத்த சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். அதெல்லாம் செய்ய 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 உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். சோ காற்று. அடுத்தது நம்ம ஆகாயம். ஆகாயம்னா தெரிய போகுது, ஆகாயம்னா ஓப்பன் ஸ்பேஸ், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆகாயத்தை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ் தெரிஞ்சுக்கலாம், கத்துக்கலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள், டவுட் இருந்தா சொல்லுங்க சார். சார் ஒரு டவுட் சார், இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல சார், இப்போ நம்மளுக்கு எந்த பஞ்சபூதம் நம்மளுக்கு டிஃபிஷியண்டா இருக்கு, எதுல நம்ம ஓவரா இருக்கு, எது நம்ம இம்பேலன்ஸா இருக்குன்னு how do we know சார்? ஓகே, இது நம்ம ஆகாயம் முடிச்ச பிறகு சொல்லலாம் சார் நம்ம. ஓகே, தேங்க்யூ. இப்ப நமக்கு எது இம்பேலன்ஸா இருக்கு, எது பேலன்ஸா இருக்குன்னு தெரியல. மொத்தத்துல பார்த்தா எல்லாமே இம்பேலன்ஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, அதே நேரத்தில் பேலன்ஸா இருக்கிற மாதிரியும் இருக்கு. இது எனக்கு தாட் ப்ராசஸ் கரெக்டா தாங்க இருக்கு. சில சமயம் தான் நான் டக்கு டக்குன்னு திங்க் பண்ணுவேன், சில சமயம் டிசிஷன் மேக்கிங் சரியா இருக்காது, தப்பா எடுப்பேன். வயிறு நல்லா தான் இருக்கு, திடீர்னு பசி அதிகமாகுது, திடீர்னு பசி கம்மியாகுது. இந்த மாதிரி இம்பேலன்ஸா இருக்கு பாருங்க. அது இம்பேலன்ஸ் ஒண்ணு அதிகமா இருந்தா நல்லது, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. நல்லது இல்ல, கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ஒண்ணு கம்மியா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், எஸ் கம்மியா இருக்குன்னு.
இந்த கம்மியா இருக்கா இல்ல அதிகமா இருக்கான்னு தெரியாம டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப டேஞ்சர். நீங்க நல்லவங்களா இருந்தா ஓகே, இவங்க நல்லவங்க முத்திர குத்திடலாம். இவங்க கெட்டவங்க தான், ஆமா போய் இவங்க கெட்டவங்க தான், கோவக்காரங்கப்பா அப்படின்னு முத்திர குத்திடலாம். இவன் கோவப்படுவானா மாட்டானா தெரியாது, எதை எப்ப எப்படி எடுத்துப்பானே தெரியாது, அவங்கதான் ரொம்ப டேஞ்சர். அப்ப அதுக்கு என்ன வழின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆகாயம் முடியட்டும். ஓகேங்க, ஓகேங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைய கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரி வாங்க, நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகளை வச்சுக்கிட்ட அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமதியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஆர்ச்சக்கரால கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் நம்ம அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாக்குவதை உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். ஒரு சின்ன சின்ன அறிவிப்பு. இப்ப என்னன்னு கேட்டா, மணி மேக்னெட் ஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. அதுல வந்து கிரீன் அவென்ச்சுரின் ஸ்டோன், அதுல வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ், அந்த மணி அட்ராக்ஷனான நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் பிளஸ் ஜீபு சிம்பிள்னு ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்கு. அதுல மணி அட்ராக்ஷனான சிம்பிள் போட்டிருப்போம். அது இப்ப ஆஃபர்ல இருக்கு அந்த ஸ்டோன். அதோட டீட்டெயில் நான் வந்து போஸ்டர் வந்து இதுல போடுறேன். அது என்ன சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல ஒண்ணு இருக்குமே, என்னதுங்க அது, ஸ்டேட்டஸ். ஆமா, ஸ்டேட்டஸ்ல போடுறேன் நானு. இருந்தாலும் குரூப்லயும் ஷேர் பண்றேன். சரிங்களா? அப்புறம் 2ஆம் தேதி அன்னைக்கு விஞ்ஞான பைரவர் அப்படின்ற விஞ்ஞான பைரவர் தந்திரம்னு ஒண்ணு இருக்கு. பைரவர்னா கோயில் இருக்கக்கூடிய சாமி கிடையாது. சிவபெருமானும் பார்வதி அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்ட மூச்சு காத்து பத்தி, பிரீத்திங் பத்தி ஒரு பயிற்சி. அதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் அனுப்பிட்டு நான் லிங்க் அனுப்புறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும். சரி, அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்ம வந்து மே மாசம் 14ஆம் தேதி கிட்டத்தட்ட அந்த நேரத்துல 14ல இருந்து 21க்குள்ள வந்து நம்ம பாபாஜி டெம்பிள் போயிட்டு வரதா பிளான் இருக்கு. பாபாஜி குகை எங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட்ல இருக்கு பாருங்க. அங்க போயிட்டு வரதா பிளான் இருக்கு. ஒரு 5 days பிளான், 5 to 6 days பிளான். போக ஒரு நாள், வர ஒரு நாள், பிளஸ் அங்க ஒரு 5 days 4 nights. அங்க 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 மட்டும் அந்த குகைக்கு மட்டும் இல்ல, அங்க நிறைய கோயில்கள் போறது, அப்புறம் சில அங்க இருக்கக்கூடிய குகை, அங்க தவம் பண்ண நிறைய பேர் தவம் பண்ணியிருப்பாங்க பாருங்க, அந்த இடத்துக்குலாம் போயிட்டு அங்க எனர்ஜி ரிசீவ் பண்றது, இதுக்காக நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில் ஏற்கனவே அனுப்பியிருந்தோம், மறுபடியும் இன்னைக்கு ஷேர் பண்றேன். வர விருப்பம் இருக்கிறவங்க இன்னைக்கே கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ண வேண்டியது, அங்க ரூம் புக் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்கு, அகாமடேஷன் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. அதுக்கான குரூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிளஸ் அதுக்கான சில பிராக்டிசஸும் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு குளிர், நம்ம இப்ப இருக்கிற வெதர் கண்டிஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன், டிராவல், பிளஸ் அங்க ஃபுட்டோட தன்மை வேற மாதிரி இருக்கும், ஃபுட்டு வேற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கணும், நடக்கணும் நிறையா. ஸோ இதுக்கெல்லாம் உடம்பு அக்செப்ட் பண்ணிக்கிறது சில பயிற்சிகள் இருக்கு.
அந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் நமக்கு அங்க போய் ஃப்ரீயா இருக்க முடியும். இல்லைன்னா அங்க போயிட்டு வரலாம். அப்ப கை வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுப்பா, நடக்க முடியலப்பா, தொந்தரவா இருக்கு, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்கலாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதற்கு சில பயிற்சிகள் இருக்கு, அதை நான் சொல்லித்தரேன். நான் அந்த பயிற்சிகள் பண்ண பண்ண உடம்பு செட் ஆயிடும். அப்ப டெம்பரேச்சர் தாங்கும், நடக்கவும் முடியும், எல்லாமே முடியும். டயர்டும் ஆகாது. திரும்பி ஊர்ல இருந்து திரும்பி அந்த பேர் ஃப்ரெஷ்ஷா போகணுங்க. சரிங்களா? அது இன்ஃபார்ம் பண்றேன். அனைவருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.